எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை படம் வந்துச்சுன்னா அப்படின்னா எலெக்ஷன்லயும் தோத்து படமும் கேவலமா தோத்தா டே சாட்டை மவன எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கெல்லாம் வெக்கமே இருக்காதுடா. வெக்கம், மானம், சூடு, சோரணை, கொஞ்சமாவது சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன், இல்லைன்னா வந்து மானம் இருக்கு, இந்த மானம் இருக்கிறவன் மட்டும் தான் ட்ரெஸ் போடுவான். அந்த மாதிரி இருக்கிறவன் எப்படிடா இப்பெல்லாம் பேசிட்டு அடுத்த கண்டென்ட் உங்களால பேச முடியுது? இல்லைன்னா எப்படி நீங்க ரோட்ல எல்லாம் அலைய முடியுது? நம்ம இப்படி பேசணுமே, அப்ப நம்ம அடுத்த நிமிஷம் நம்மளை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல நம்ம அடுத்த கண்டு நம்ம பேசும்போது கேவலமா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாளா தலைமுறையாவது இருப்பான். ஆனா கேவலமும் படாம வெக்கமும் இல்லாம ஒரு ஒரு கொஞ்சம் கூட நெஞ்சில குறுகுறுக்காம இருந்துகிட்டு அடுத்த வீடியோ உட்காந்து போட்டுட்டு இருக்கேடா. இல்ல அடுத்த வீடியோ கூட விட்டுருங்க, கேவலமா உட்காந்து பேசிட்டு இருக்கியடா. வெக்கமே இல்லை உனக்கு. சாட்டை இனிமே வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனல்ல பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. சாட்டை சேனல்ல பேசாதீங்கன்னு என் காலில் வந்து விழுங்களேன். அதாவது இந்த சாட்டை மாவன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான், அதாவது வந்து கதறாங்க காலில் வந்து விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே காலை காட்டுட்டுமாடா, காலு நீ ஒத்த கால் தானே காட்டணும். அத்தனை பேரும் இந்த அணில், நீ சொல்றல அணிலும் சொல்ற பத்தி, அணில் தேவக்க தொண்டர்கள் யாருனாலும் இந்த ரெண்டு காலையும் காட்டுவாங்க. எல்லாரும் காலையும் போய் விழுறா, எல்லாரும் காலையும் போய் விழுந்து எப்படின்னே டெபாசிட் வாங்கணும், எப்படின்னே நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும், எப்படின்னே நாங்க ஜெயிக்கணும், எப்படின்னே நீங்க ஜெயிச்சீங்க, நான் வேற கவர்ச்சியை காட்டி தான் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இன்னும் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எப்படின்னே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலையா விழுந்து 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 நீ கதறா. இந்த பாய் மயிருக்கும் இந்த செயலுக்கும் தான் இந்த மாதிரி உன்னை உட்கார வச்சிருக்காங்க. நீ கடைசி வரைக்கும் உனக்கு யூடியூப் தாண்டி கதி. அண்ணன் பேசுனது வந்து போன வருஷம் நடந்த அஜித்குமார் கொலை வழக்கில் ஒருத்தவங்க வந்து மாட்டினாங்க, கேஸ் கொடுத்தவங்க. அண்ணன் அவங்களதான் சொல்றாங்க. பட் அண்ணன் அவங்கள சொல்லியிருந்தா கூட இங்க நிறைய பேர் அதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. அண்ணன் அவங்களோட அம்மாவும் சேர்த்து சொல்றாங்க, ஏன்டா டே ஒருத்தன் தப்பு பண்ணானா தப்பு பண்ணவங்களை பத்தி பேசணும்டா, கேவலமே இல்லாம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறியே, அப்படி நீ யாருனாலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தாண்டா நீ பேசுவா? கேவலமே இல்லை, வெக்கமே இல்லை. சாட்டை மவனே, நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒன்ன எனக்கு பிடிக்கல, எனக்கு நீ பண்ற செய்கை பிடிக்கல. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் ஒன்ன திட்டுவேனா உங்க அம்மாவை திட்டுவேனா? உன்னை தானடா திட்ட முடியும். உங்க அம்மா என்னடா பாவம் பண்ணாங்க? உங்க அம்மாவை ஏன்டா திட்ட முடியும்? தப்பு நீ தான் பண்ணிருக்க, அப்ப நான் ஒன்னதான் திட்ட முடியும். கேவலமே இல்லாம வெக்கமே இல்லாம நீ தான் இருக்கான்னா மத்தவங்களும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. இவ்வளவு கேவலமா இவ்வளவு பச்சையா உட்காந்து ஒரு மீட்டிங்ல உட்காந்து நீ பேசுறான்னா தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்புற கூட எனக்கு மனசு வரல. நான் சொல்லதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேர்தல் பரப்புரையில விஜய் தமிழ்நாட்டிலேயே எந்த கட்சியும் அசிங்கப்படாத அளவுக்கு அசிங்கப்படுவாரு. அவர் தான் ஒரு என்டர்டெய்னராக இருக்க போறாரு. சாட்டை மோன கடைசியில யாரு என்டர்டெய்னர் தெரிஞ்ச சாட்டை மோன மே 4 காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. சாட்டை மோன ஜீரோலயே இருந்துச்சு. நானும் 1 வரும் 2 வரும், சரி 1ஆவது வரும், உங்க அண்ணன் நிக்கிற தொகுதியாவது நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன்டா. எனக்கு இருக்க கான்பிடன்ட் கூட உங்க அண்ணனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஜீரோல தாண்டா இருந்துச்சு. அது முடிஞ்சிச்சுதா, புடமா இருந்துச்சுடா. அது மற்றவங்களாவது ஏன்டா டே இந்த விடுதலை சிறுத்தை கட்சி கூட ஜெயிக்குதுடா. நீங்க என்னடா 16 வருஷமா உங்களுக்கு சங்கு ஊதிட்டாங்கடா. புரியுதா சாட்டை மோன? அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் ஓட்டை எவ்வளவு வாங்கிருக்கீங்க. இந்த 20 லட்சம் மக்களும் ஏமாளி மக்கள். 20 லட்சத்துல வேணா 1 லட்சம் இந்த தற்குறிகளா இருக்கும்னு வச்சுக்கலாம். மிச்சம் 19 லட்சமும் நீங்க ஏமாத்தி வாங்கின ஓட்டு தான். நான் தமிழாக்கால நிற்கிறோம், நாங்க உங்களுக்காக நிற்கிறோம் மக்கள் அத்தனை பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க வாங்கின ஓட்டு. புரியுதா? நீங்க மத்தவங்கள பேசுறீங்க பாத்தீங்களா, அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி மத்தவங்களாம் மூளை செலவை பண்ணி தமிழுக்காக நிற்கிறோம், தமிழ் மக்களுக்காக நிற்கிறோம் சொல்லிட்டு திறநிதி வாங்கி இந்த திறநிதியை வச்சு நீங்க கட்சி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஒன்று சொல்றீங்க. பட் அது உண்மையில கட்சி தான் நடத்துறீங்க, வேற எதுவும் பண்றீங்களான்ட்டு தெரியல. ஆதாரம் இல்லாம நம்ம பேசக்கூடாது. பட் கணக்கு கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா இவளை பத்தி பேசணும்னா அவ்வளவு காமெடியா இருக்குதுங்க. பிடிச்சவங்களா 230 நாங்க தானே உட்கார போறோம், அப்புறம் நாங்க 4 பேரோட போகணும். நிறைய தம்பி தங்கைகளை உருவாக்கின அந்த கட்சிக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது அசாதாரணமா வந்து ஒரு கவர்ச்சிக்காக ஒரு சினிமா கவர்ச்சியோட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னா நாம் தமிழர்ன்ற அடையாளமே செத்து போயிடும். ஸோ அதனால இந்த சீமானோட கூட்டணி சேரணும்னு யாரும் நினைக்கவும் நினைக்காதீங்க, வரவும் வராதீங்க. இவர் மேல வந்து எனக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு நன்மதிப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, நல்ல மனசம் அப்படின்னு இருந்துச்சு. பட் இந்த பேசுனதுக்கு அப்புறம் எனக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, இவர் வந்து வேற ஏதோ பிளான்ட்ல வந்துட்டு இருக்காருங்க. இவர் பூமியில இல்ல. பூமியில இருந்தா இவர் இப்படி பேசியிருக்க மாட்டாரு. கள நிலவரம் என்னன்னு தெரியாமையே உட்காந்துக்கிட்டு அந்த ஒருத்தர் இப்படி தட்டுறவர் தட்டிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாதிரி நினைச்சிட்டாரு போல. அதாவது வாய் இருக்குன்னு என்னாலும் பேசக்கூடாது. 234 தொகுதியிலையும் அவர் தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல.
ஜீரோல இருக்கிறாரு. அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. டெபாசிட் இழந்து இருக்கிறாரு, வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. புரியுதா? நீங்க தலையில தண்ணி குடிச்சாலும் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், 234 தொகுதியிலையும் உங்களால ஜெயிக்க முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது இப்ப ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, பொது தொகுதியில நிப்பாட்ட போறோம், தேவைக்கு ஆப்போசிட்ல நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நிக்க போகுது, வேற யாருமே நிக்க போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நின்னாலும் இவரை நம்பி யாரும் ஓட் போட மாட்டாங்க. இவருக்கு யாருக்காவது ஒர்க் பண்ணா கூட அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி இவரை ஜெயிக்க வைக்கணும்னு கிடையாது. அப்படி உங்க அண்ணன் ஜெயிச்சாலும், நான் எப்படி ஜெயிச்சேன், நான் ஜெயிக்கல, இவிஎம்ல குளறுபடி, என்னை எப்படியே ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு. இது மட்டும் தான் நடக்கும். அப்படி இவர் போனா 230, இவர் ஒண்ணு சொல்லிடுறாங்க, இவர் சட்டமன்றத்துல போனா அப்படி நான் ஆக போகுது, இப்படி ஆக போகுது, நாங்க வந்து பாருங்க இவர் உள்ள போயிட்டாருன்னா 234 பேர்ல 233 பேர் கிளம்பி போயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. உன் அண்ணன் மட்டும் உன்னை பைத்தியமாடா உள்ள உட்காந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. இவரு மட்டும் தான் பேசுவாராம், 233 பேரும் வெளியே கிளம்பி போயிருவாங்களாம். பைத்தியம் தான் உள்ள உட்காந்து இப்படி பைத்தியமா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பைத்தியகாரதான் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. சாட்டை மாவன் மாதிரி நீங்க பைத்தியமாயிராதீங்கடா தான் நான் சொல்றேன். ஒரு பெரிய புடுங்கி இவரு உள்ள வந்து போனோட ஒரு பயந்து அத்த மாதிரி தெரிச்சு ஓட்டுறதுக்கு, அங்க போனா அந்த பைத்தியம் வேற ஏதாவது தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். பாயிண்ட்னு பேர்ல பைத்தியம் மாதிரி யாரையும் பேச விடாம பேசும், அதை உட்காந்து நீங்க கட் பண்ணி உட்காந்து ஃபயர் விட போறீங்க, அவ்வளவுதானே. இல்லைன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன புடுங்கினா தானே, எதுவுமே புடுங்கினது கிடையாது. இவனை உட்காந்துக்கிட்டு வாய்க்கிலேயே உட்காந்து பேசுற மட்டும் ஆக மாட்டானுங்க. இதுக்கு முட்டு கொடுக்குற 10 தம்பிகள் வேற வந்துருவானுங்க. எப்படிடா எங்க அண்ணனை பத்தி பேசுறது, எப்படிடா எங்க அண்ணனை பத்தி பேசுறது, ஷார்ட் டைம் அவனுக்கு இந்த நேர்ந்து விட்ட கிடா மாதிரி ஒரு 10 பேரை நேர்ந்து விட்டுருவான் பாத்தீங்களா. எவனா ஒருத்தனை, அதாவது உங்களை பத்தி ஒண்ணு சொன்னோம்னா மற்ற கட்சியில இருக்கா கூட இந்த டீசெண்டா பேசணும், நாம் தமிழர் கட்சி மட்டும் நம்பாதீங்க. அவனும் மட்டும்தான் இந்த எப்படி சொல்றதுன்னா, டிவிக்கேன்னு பேர்ல இவனு ஒரு மாறுவிடத்துல அலையிறானுங்க, டிஎம்கேன்னு பேர்ல இவனு மாறுவிடத்துல அலையிறானுங்க. இவனு ஒரு மாறுவிட கோஷ்டி, அவனு தான் இப்படி பச்சை பச்சையா கம்மன் திட்டுறது. அதே மீறினா ஆப்போசிட்ல உட்காந்து ஒரு வீடியோ போடுறது, கேவலமா பேசுறது, அடுத்தவனை பார்த்து அக்கிற்கு குடும்பம் சொல்றது. அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணா வீடு வந்து அடிப்பாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் அரசியல் தெரியாது. நாம் தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு போர்வையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஃபேஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டு காலப்போக்கில் முழுசா வெளியே தெரியும். அப்ப அந்த கட்சியும் ஒண்ணு இருக்காதுன்னு நான் உறுதி கூறுகிறேன்.